மதுரவாயலில் வீட்டின் வளர்ப்பு நாய் கடித்ததில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு காலில் 2 தையல் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயல் ஆலப்பாக்கம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவரது வீட்டின் அருகே லாவண்யா என்பவர் நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் லாவண்யாவின் வளர்ப்பு நாய் ரமேஷ்குமாரின் காலை கடித்ததாக கூறப்படுகிறது. இதில் ரமேஷ்குமார் காயம் ஏற்பட்டு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு 2 தையல் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரமேஷ்குமாரின் மனைவி தேவி மதுரவாயல் காவல் நிலையத்தில் நாய்களை பிடிக்க சொல்லி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மாநகராட்சி அதிகாரிகள் நாயை பிடித்து அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 6 நாட்களுக்கு மேலாக மாலை வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை குமரி மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்து வந்ததன் காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து திருப்பரப்பு அருவியிலும் கொட்டும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. அருவியில் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். அருவியில் அதிகமாக தண்ணீர் கொட்டும் பகுதிகளான 2 பகுதிகளில் தடுப்புகள் ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகள் அப்பகுதியில் குளிக்க அனுமதியும் மறுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்புசாமி ஐயனூர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இப்போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் வள்ளிக்கண்ணு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியில் முதல் காளையாக கோயில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் களத்தில் சீறிபாய்ந்த காளைகளை காளையர்கள் வீரத்துடன் அடக்கினர். மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், பீரோ, மின்விசிறி மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. காயமடைந்த மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருந்தனர். மேலும் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கள்ளிப்பட்டியில் தனியார் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பயிலும் 4ஆம் ஆண்டு இளநிலை வேளாண் அறிவியல் மாணவர்கள் அப்பகுதி விவசாயிகளுக்கு இயற்கை முறையில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஊரக வேளாண் அனுபவ பயிற்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மாடித்தோட்டம் குறித்தும் நஞ்சில்லா மகசூல் பெறுவது குறித்தும் விரிவான பயிற்சி அளித்தனர். காஞ்சிபுரத்தில் சாலை விபத்து ஏற்படுத்திய அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கான சிறப்பு சாலை பாதுகாப்பு பயிற்சி விழிப்புணர்வு வகுப்பு நடைபெற்றது. தமிழகத்தில் வாகன போக்குவரத்து தற்போது அதிகரித்துள்ள நிலையில் சாலை பாதுகாப்பு விதிகளை மீறி வாகன ஓட்டிகள் செயல்படுவதால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டு பல்வேறு நிலைகளில் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க போக்குவரத்து துறை சார்பில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கான சிறப்பு சாலை பாதுகாப்பு பயிற்சி வகுப்புகள் மேற்கொள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு சிறப்பு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வகுப்பு நடத்தப்பட்டது. இதில் சாலை விதிகளை எவ்வாறு கவனம் கொள்வது, சாலை விபத்து ஏற்படும் சாத்தியக்கூறுகள், விபத்துகளை எவ்வாறு தவிர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நோக்கத்துடன் உத்தமபாளையம் அருகே வாய்க்கால்பட்டியில் மரம் நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் கல்லூரி மாணவர்கள். உத்தமபாளையம் அருகே உள்ள வாய்க்கால்பட்டியில் மரக்கன்றுகளை நட்டு கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற அரிய நோக்கில் மாணவ மாணவியர்கள் மரக்கன்றுகளை நட்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர் ஊர் முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு மக்களிடையே மரத்தின் அவசியத்தை எடுத்துக் கூறினர். இவ்வாறு மரம் நடப்படுவது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மார்த்தாண்டம் மேம்பாலத்தை நிபுணர் குழு ஆய்வு செய்து சீர் செய்ய வேண்டும் என வர்த்தக சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கடந்த ஆண்டு பம்மம் முதல் குழித்துறை ஆற்று பாலம் வரை இரும்பு தூண்களால் ஆன மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இதனால் மார்த்தாண்டத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி பம்மம் பகுதியில் பாலம் துவங்கும் இடத்தில் 3வது தூண் அருகே திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து பாலம் மூடப்பட்டது.
இதன் பிறகு அந்த பாலமானது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வர்த்தக சங்க தலைவர் தினகர் பாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் திருப்தி அளிக்கவில்லை எனவும், எப்படி பள்ளம் ஏற்பட்டது என அரசியல் கட்சியினரே ஆய்வு செய்து அறிக்கை விடுகின்றனர், இதனால் மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் என கூறி குற்றச்சாட்டை வைத்துள்ளார். கடந்த 3 நாட்களாக குன்னூர் பகுதியில் சுற்றித் திரியும் கரடியால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளுக்கு வருவது வாடிக்கையாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக குன்னூர் தீயணைப்பு நிலையம் மற்றும் குன்னூர் கிளப் ரோடு ஆகிய பகுதிகளில் இரவு நேரத்தில் ஒற்றை கரடி சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கரடி தென்பட்டதால் குன்னூர் வனச்சரக ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் குன்னூர் கிளப் ரோடு பகுதியில் கரடியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க உள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கடந்த 10ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி துவங்கியது. இந்த நிலையில் தற்போது மலர் கண்காட்சியின் நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 150 ரூபாயாக இருந்த நிலையில் 25 ரூபாய் குறைந்து 125 ரூபாயாகவும், சிறியவர்களுக்கு 75 ரூபாயாகவும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.